Hello everyone. Hi, it's me Muhammad Shifan from Pretiosa. I'm the co-founder of Pretiosa. ஓகேவா? இந்த வீடியோ பொறுத்தவரைமே நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எங்களை பற்றி நாங்கள் சொல்லிடுறோம். இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணது அண்ட் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது நாங்கள் தான். எங்களோட ஆர்கனைசேஷன் பேர் வந்து பிரிட்டியோஸா. இது ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்தவரையுமே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும் அந்த ஒரு நோக்கத்தில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு ப்ரோக்ராம் தான் லேர்னிங் ப்ரோக்ராம். இது வந்து சின்ன ஒரு ப்ரோக்ராம் தான். இதுக்கு மேலே இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ தட் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம வந்துடுங்க. அண்ட் எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உருவாக்குனது, கிரியேட் பண்ணது. இப்போ வரையும் எங்களோட ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு உங்களோட சப்போர்ட்டோட. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பிரிட்டியோசா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு வரப்படும். நாங்கள் வந்து லேர்னிங் ப்ரோக்ராம் பொறுத்தவரைமே எப்போவுமே யாரெல்லாம் இதெல்லாம் இப்போ நீங்களே வந்து ஏதாவது கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட லேர்னிங் ப்ரோக்ராமில் வந்து நடத்தலாம். ஓகேவா? ஸோ தட் அந்த மாதிரி தாங்க நீங்களும் நடத்தலாம், நானும் நடத்தலாம், யாரும் நடத்தலாம். இங்கே டேலண்ட் தான் முக்கியமே தவிர எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. இதை பொறுத்தவரைமே நம்ம வெங்கடேச பெருமாள் சார் வந்து பேச போகிறாரு. ஓகேவா? ஸோ தட் இவர் வந்து எங்களோட ஒரு வெல்ஃபேர். இவர் தான் எங்களுக்கு அட்வைசர். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டடே. அதே மாதிரி நீங்களும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கள் கூட சேர்ந்துக்குங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை மெயின்டைன் பண்ணவும் செய்கிறோம். நீங்களும் இதில் சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ தட் கைண்ட்லி ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தட்ஸ் ஆல். இப்போ வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே நம்மளோட சாரோட மீட்டிங்குள்ளே நீங்கள் போங்க. இது ஆல்ரெடி முடிஞ்ச மீட்டிங், அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நிறைய மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம பிரிட்டியோசா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னாக்கா, ஸ்டாண்ட் அவுட் அண்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்கிறோம். தமிழில் இதை சொல்லணும்னா, அதாவது ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னாக்கா, தனித்து நில் அப்படின்றோம். ஸ்டாண்ட் அவுட், தனித்து நின்று மேக் எ டிஃபரன்ஸ், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னு. தனித்து நின்று மாற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னாக்கா, பராக் ஒபாமா அவரோட பிரசிடென்ஸ், அவர் அந்த எலெக்ஷன் அப்போ சொன்ன ஒரே விஷயம் இதுதான், மாற்றத்தை கொண்டு வருவோம், நம் நாட்டிலே மாற்றத்தை கொண்டு வருவோம்ன்ற ஒரே விஷயத்தான் சொன்னாரு. மாபெரும் வெற்றி. சில மாற்றங்களே, உண்மை பல விதமான மாற்றங்களையும் அவர் செய்தார். அவர் சொன்ன மாதிரின்றது முக்கியமான விஷயம். அது மாதிரி இங்க நாம பேச போறதும் தனித்து நின்று மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தான் பேச போறோம். இப்ப அதனால நீங்க என்ன அசியூம் பண்ணீங்க, இப்போ பர்டிகுலர் பர்சன் சே கிரிதர் இருக்கிறாரு. கிரிதர் வீட்டுக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடில் ஒரு வீடு இருக்கும், ரைட் சைடில் ஒரு வீடு இருக்கும். கரெக்டா? எல்லா வீட்டுக்கும் பக்கத்துல லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஒரு வீடு இருக்கும். கார்னர் ஹவுஸ்ல இருக்காது. சொல்லுப்பா, யார் பால்? For any house, there is a house in the left and there is a house in the right. Similarly, for you also, if it is a corner house, at least the next, this side, that side one house, this side one house. So now you assume a person from that both houses, from the left house and the right house, a college student or a school student, or somebody completed college and working, or somebody is trying to join some job. Mostly if it is a student, it is better. You assume somebody
if somebody is there. Now, I bet, can you tell who they shall be in 6 years? அதாவது அடுத்த 6 வருஷங்கள்ல அவங்க என்னவா இருப்பாங்க? உங்க பக்கத்து வீட்டுக்கார பையன், லெஃப்ட் சைடுல ஒரு பையன், ரைட் சைடுல ஒரு பையன், என்னவா இருப்பான் 6 வருஷத்துக்கு அப்புறம்? ஆஃப்டர் 6 years, who they shall be? Very difficult, no? You cannot answer this question. Okay, let us forget 6 years. 6 months. Can I say what will he be in 6 months? Maybe you can answer this. If he is studying in college now, you can say he will be completing the college, graduating from, or if he is in school, 11th standard or 12th standard, after 6 months, he will complete his education and go to college. You can say something. But in 6 years, what will happen to those people? In your adjacent house, in your neighboring children of your age. In 6 years, what will happen to him? You will not be able to tell. You can't decide. Am I correct? So, in 6 years, you will not be able to decide anything. That only we are going to discuss in the rest of the few minutes. The question before all of us now is, how can I stand out and make a difference in my generation? That's the question we are going to discuss. I asked you a question about the neighbors. What will they be in next 6 years? We said it is not possible to decide on that. Now, I am asking you one more question. And I feel by asking these questions, already I asked you, overall from college, overall working somewhere, overall school students. School students are no doubt your teenagers, whereas the college students and working people, they are adults, they are not teenagers. Can you think what is the difference between a teenager and an adult? ஸ்கூல் படிக்கிற பையனுக்கும் மற்றவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம்? யாரால எப்படி திங்க் பண்ணி பாருங்க, என்ன வித்தியாசம்? Somebody is studying in school. What is the difference between the student and adults? Immediately you can say வயசு வித்தியாசம். Apart from age, that is not a big thing. Age is not a big thing. So apart from age, what is the difference between a teenager and an adult? Okay, you might have thought something and you are keeping some answer with you. I am asking you a question. Is there any wisdom or excellence in adults? தமிழ்ல சொல்றேன். அதாவது வயது முதிர்ந்தவர்கள்னா ரொம்ப வயசானவங்களை சொல்லல. ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஸ்கூலை தாண்டி காலேஜ் படிக்கிறவங்களோ இல்ல வேலை செய்யறவங்களோ, அவங்க எந்த விதத்துல ஸ்கூல் பசங்களோட வித்தியாசமா இருக்காங்க? ஒன்னு ஏஜ் விட்டுட்டு வேற எந்த விதத்துல வித்தியாசமா இருக்காங்க? Are they very good in wisdom? Just a minute, one minute. I am asking, what is the difference between a teenager and an adult apart from age? Is there any wisdom and excellence in adults?
You can answer within yourself. Is there any wisdom, the excellence in adults? Are there no change in adults? Are there no change in adults? Are they acting like a teenager? The adults, are they acting like a teenager? So, when I discussed with many school students and college students, they say, no adult is seem to be outstanding in any way. Please note this point. The view of students as well as many adults is no adult is seem to be outstanding in any way. When we say no adult, we can say maximum number of adults are not showing any wisdom or any excellence or any outstanding. They are acting like a teenager only. You understand? Yes, sir. Yeah. Yes, sir. Very good. Thank you for responding. If it is true, the adult is not showing any change or any improvement or any excellence or not outstanding, why it is so? Why the adult is not able to show any change? The reason is they don't dare to be different. That's the reason. Whether it is an adult or a teenager, unless you dare to be different, you will not make a change. For a teenager, it is a starting point. He can do that. Whereas an adult, if he has not done till now, if he has not dared to be different, definitely he will act as a teenager only. Definitely, he will act as a teenager only. And he will not show any wisdom or excellence or outstanding. Okay? Yeah. Sir, maybe also you can say, can we also tell our experiences about At the end. Okay. Yeah. Now, if there are any questions on the presentation, you can put it in the chat box. That also we'll discuss later. And our experiences, everyone's experience, we can share at the end. Okay, sir? Sure. Okay. So, should we really be different? There's a question in front of us now. Yes, dare to be different. Dare to be different. That only can make you different and make you outstanding. So, dare to be different. What is being different? What is being different? Being different means not being afraid to change norms. Not being afraid to change norms. Being willing to take a chance. Being willing to take a chance. Please understand, each and every sentence I tell, they have got a great meaning. Each and every sentence is having a great meaning, I'm telling. So, if you want, you can make a note of it, or you can, at least you can have it in your mind, understand it. So, being different means I am defining what is being different. Not being afraid to change your norms. There are some norms followed in the society, everywhere. Don't be afraid. Simply change the norms. Being willing to take a chance. If at all I go in a different route, I may be failed. Okay. So I have no issue. Let me try that. Let's take a chance. Ask why. If somebody says it is like this, you should ask why. Why it's so? Example, I will tell you one small example here. There was a park.
which is under the control of Indian Army. Sorry, there is a park. It is not. It is real. It is happened. It happened actually. It's not a joke or it's not a story. There is a park under the control of army. In the park, there is a bench. You could have seen bench along with the chair. Bench along with the sitting chair, so that people will come and sit there. There was a Jawan posted there. His work is stand right in front of the bench for the full day, from morning to night. He has to stand there. That's his work. It is happening for several years, many years. Suddenly the topmost officer, the army officer, retired, and another new person came. Once he was asking everyone, because he is new to the job, he was asking everyone to introduce. This person told me, this is what I am doing. அதாவது நான் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க் வந்து ஆர்மியோட கண்ட்ரோல் இருக்கு. அந்த பார்க்ல ஒரு ஜவான் வந்துட்டு டெய்லி போயிட்டு ஒரு பெஞ்ச் முன்னாடி நிக்கணும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்று அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் அவரோட வேலை. ஸோ ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஸோ புது ஆஃபீஸர் வந்தார். புது ஆஃபீஸர் ஒவ்வொருத்தர வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டார். திஸ் பர்சன் செட், இதான் என்னோட வேலை, நான் டெய்லி பார்க்கு போயிட்டு அந்த சேர் முன்னாடி அந்த பெஞ்சு முன்னாடி நிற்பேன், நான் நின்றுட்டு இருப்பேன். இந்த நியூ ஆஃபீஸர் வாஸ் சர்ப்ரைஸ்டு. இது என்ன ஒர்க்கு, ஏன் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சார். யோசிச்சு எல்லாரையும் கேட்டு பார்த்தாரு. He asked everyone in the office why this person is standing in front of the bench all the day, round the clock, that is the 365 days in a year. Why it is so? No one knows what for he is standing. Then he was thinking to ask his previous boss who retired. Even he is unable to tell. Even he doesn't know what for he is standing there. Then he told an idea. Why don't you ask my superior who left me, who retired and went away? அதாவது ரிட்டையர் ஆகி போனார்ல ஒரு ஆஃபீஸர், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், சார் ஏன் சார் இவர் இங்கே நின்றுட்டு இருக்காரு டெய்லி பார்க்ல? அவரு எனக்கும் தெரியலப்பா, நீ எனக்கு முன்னாடி இருந்தார்ல அவரை கேட்டுப்பாரு அப்படின்னாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் போட்டு கேட்டாங்க, சார் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அந்த பார்க்ல அந்த பெஞ்சுக்கு முன்னாடி ஒருத்தர் டெய்லி நிக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. அவர் சொன்னாரு, அடப்பாவிங்களா, நான் அந்த பெஞ்சை வந்து புதுசா கான்கிரீட் போட்டப்ப ஜாக்கிரதை யாரும் உட்காராம பாத்துக்கிறதுக்காக ஒரு 2 நாள் போட வச்சேன், அதே நீங்க வருஷக்கணக்கா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னாராம். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங்? புரிஞ்சுதுங்களா? Yes, sir. So the English people, what I am telling, that officer retired told him, actually we have caused a bench there in concrete, so I asked a Jawan to take care that no one is sitting on it so that it will be safe. I asked for only 4-5 days. Are you continuing years together the same work? Like that he asked. So what a waste of time, waste of money, waste of resource, all the waste. Because no one asked why. Now one particular person, new officer, asked why. So he came to know it is a waste of resource. Then he was taken away. So this is called being different. Simply following what is going on. என்ன எல்லாரும் பண்றாங்க, நான் இதே பண்றேன்.
அப்படி சொல்றதுக்கு பதிலா ஏன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா நிறைய விடைகள் கிடைக்கும், நிறைய தவறுகளை நாம் தடுக்கலாம். அதான் சொல்றேன், நாட் ஜஸ்ட் ஃபாலோயிங் த வெல் ட்ராடன் பாத். ஒரே லைன்ல எல்லாம் நல்லா வழி இருக்குப்பா, எல்லாம் ஃபாலோ பண்றேன், நானும் அதே ஃபாலோ பண்றேன், அப்படி இருக்கக்கூடாது. கேட்கணும், ஒய் சோ, ஒய் நாட் திஸ் வே அப்படின்னு கேட்கணும். இந்த இப்போ அவங்க சொல்லக்கூட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, நீயாக இருக்க வேண்டும் அப்படின்றது அதோட ஃபைனல் சம்மரி. நீயா இருக்கணும். பீயிங் த பர்சன் தட் யூ ஆர் மென்ட் டு பி. பீயிங் த பர்சன் யூ ஆர் மென்ட் டு பி. அதுதான் பீயிங் டிஃபரெண்ட் சொல்றோம். The biggest challenge of life is to be yourself in a world that is trying to make you like everyone else. But sir, this is the biggest challenge, and I faced it in reality also. All these things what you are projecting. Okay. So the biggest challenge of life is to be yourself in a world that is trying to make you like everyone else. You understand this? Go through again. The biggest challenge of life is to be yourself in a world that is trying to make you like everyone else. தமிழ்ல சொல்லணும்னா, உலகம் வந்து உங்களை மற்றவங்க மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்குது. உங்களை நீங்களா இல்லாம மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு உலகம் எதிர்பார்க்குது. That is the biggest challenge. ஸோ அதுதான் வந்து காமன் சென்ஸ் சொல்றோம். காமன் சென்ஸ்னா ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சர்டன் நார்ம்ஸ் வச்சிருக்கான். அதை ஃபாலோ பண்ணலன்னா யூ ஆர் நாட் கரெக்ட். எல்லாருமே சொல்லுவாங்க நீ சரியில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. You understand, no? So common sense is not a gift, it is a punishment, because you have to deal with everyone who doesn't have it. This was the saying actually. So being different, okay, I will tell you one small story. There was a school in which there was a student. His father was a horse keeper, so his work is to wherever there are horses, he will go there, maintain them, train them. That is his work. So his son was studying in the school. In that school, the teacher asked every student to write their dreams in a paper and come up. She gave 7 days. Each and every student, they came out with some write-up after 7 days. The horse keeper's son also wrote 14 pages. 2 days per day, two papers per day. He has written 2 pages per day, and he also submitted those papers to the teacher. She has gone through everyone's details and put some marks. After say 15 days, she called everyone and gave the papers to each and everyone, their own papers, with the comment, good, you have done very well, something like that. The horse keeper's son, when he went to collect his paper, in that she has written F. F means fail, you have not done well. He has collected the papers and came down to his seat, and he was sitting quietly. He was thinking, why it is mistake? He thought I should ask the teacher. He went to the teacher again and asked her, ma'am, why you have put fail? What is the mistake in this? I want to understand. She said,
whatever you have written, they are all bullshit. Nothing is possible. Dream also should be realistic. You should be able to do it. It's impossible what you have written. So I'm not accepting it. I am giving another 2 days to come back with a different write-up. He went away and shown his father. His father has seen. Okay, you write down like that, he said. After 2 days, to change anything, went back to the teacher and shown that the same paper. He said, "Ma'am, I cannot change even a single word in this document. You keep your marks, let me keep my papers." He is told like that. It went like that. Finally, his father, the horse keeper, because it's horses, he cannot stay in a single place. He has to go on moving to places. Once this city, next to that city, like he will be going wherever there are horses. Because of that, this boy also could not study in one school. He was changing schools every 2 years. So finally, they came back to the same village where the boy was studying in the school. In that village, there was I'm telling, after 16, 17 years, a big, some 10 acres land where the horses are maintained with all the facilities. The school teachers, they are taking their classes to show it. What a beautiful arrangement for housekeeping. If you see, this place was built and maintained by our housekeeper's son. He has kept in the hall, he has kept all the awards he has received, everything. Along with it, he framed that F, the teacher gave, no, failed, F. That also he framed and kept it. But the other teachers, the teacher who put 0, fail, she also came with her students. She has seen that F and felt very sorry and went to him and said, "I'm sorry, my boy. I have made you to abolish your dreams, but you have not done, but I feel very sorry." Like that, she told. This boy said, "No, madam, because of you only I have come to this level. You made me to think and do this." Like that, he said. தமிழில் சொல்லணும்னா, ஒரு ஹார்ஸ் பராமரிக்கிறோட பையன் வந்துட்டு ஸ்கூலில் படிக்கிறான். அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு அந்த கிளாஸில் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு உங்களோட கனவுகளை எழுதிட்டு வாங்க, என்னென்ன பண்ண போகிறீங்கன்ட்டு அப்படி கேட்டாங்க. இந்த பையனும் எழுதி போய் கொடுத்தான். பட் மிஸ் வந்து இவனோடக்கு 0 போட்டுச்சு, 0 மார்க். இவன் ரொம்ப வருத்தத்தோடு போட்டு, ஏன் அப்படி போட்டீங்கன்னு கேட்டான். அது அவங்க சொன்னாங்க, உன்னோட கனவுகள்லாம் நடக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, இதெல்லாம் வந்து தப்பு, அதனால் நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், மாற்றி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. பட் after 2 days also he came and said, "No, நான் எதையும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, என்னால் இதில் ஒரு வார்த்தை கூட மாற்ற முடியாது, ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது, இதுதான் நான் இதுதான் கொடுப்பேன், நீ என்ன மார்க் போட்டாலும் பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டான். அதே பையன் ஆஃப்டர் 17, 18 இயர்ஸ் ஒரு 10 ஏக்கர் லேண்டில் அதே இடத்துல ஒரு பெரிய ஹார்ஸ் பராமரிக்கும் நிறுவனத்தை ஆரம்பித்தான். அது எந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்ததுன்னா, எல்லா இடத்துலேருந்து வந்து அதை பார்த்துட்டு போகிறாங்க. ஈவன் அந்த ஸ்கூலில் இருந்து அந்த டீச்சர்ஸ் வந்து அதை அந்த இடத்த காட்டுறாங்க. அவனுக்கு 0 போட்ட அந்த டீச்சரும் பசங்களை கூப்பிட்டு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் இந்த F அந்த போட்ட அந்த இதையும் அவன் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான். அவன் வாங்கின அவார்ட்ஸுக்கு நடுவில் இதையும் வச்சிருக்கான். டீச்சர் இதை பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு, "சாரிப்பா, நான் ஒன்று அப்படி பண்ணிட்டேன்." "இல்லை மேடம், நீங்கள் பண்ணது தான் கரெக்ட், நீங்கள் பண்ணதுனால தான் நான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது. நான் என்ன எழுதியிருந்தனோ அது எல்லாமே இங்கே பண்ணியிருக்கேன். நான் என்ன என்னோட கனவுன்ற இதில் 14 பக்கம் எழுதி கொடுத்தனும், அதில் கூட அத்தனை விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கேன்" அப்படின்னு சொன்னான். ஸோ இதான், அதாவது மிஸ்ஸே இது தப்புன்னு சொல்லுது, இருந்தாலும் அவன் நோ இதை தான் பண்ணுவேன் நான் சொல்லிட்டு பண்ணி சாதிச்சு காட்டிட்டான். இதுதான் பீயிங் டிஃப்ரெண்ட். ஓகே, இதுதான் பீயிங் டிஃப்ரெண்ட். ஸோ காமன் சென்ஸோட போகிறத விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக போகிறது நல்லது. அதுதான் சொல்ல வரதில்லை.
நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்? எவ்ரி ஒன் இஸ் பார்ன் யூனிக். ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதே வந்து வித்தியாசமா தான் பிறந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு தனி டெக்னிக் டேலண்ட் இருக்கு. பட் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னாக்கா, we work hard to be like everyone else. We work hard to be like others. We conform to society's so-called common sense. Everyone want to prove that I have common sense. I am something like others. If you don't prove, you are useless. You are mad. Your parents will not leave you. Your relatives will not leave you. And the society will not leave you. So, everyone is born unique. We work hard to be like everyone else. We conform to society's so-called common sense. It is just a common sense, not good sense. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். People may hate you for being different and not living by society standards, but deep down they wish they have the courage to do the same. அதாவது people hate you, but you are not following the society standards, but they wish they could have done that, but they could not do it. தமிழ்ல சொல்லணும்னா, நீங்க டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக சொசைட்டி உங்களை வெறுக்கும், நீங்க சொசைட்டியோட ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணலான்ட்டு. பட் இப்போ பரவாயில்ல, அவனாவது அவ்வளோ தைரியமாக பண்ணிருக்கானே, நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவான். பின்னாடி சொல்ல மாட்டான், பின்னாடி ஃபீல் பண்ணுவான். ஸோ இது வரைக்கும் எத்தனை வருஷம் நீங்கள் படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா மோர் தென் 10 years படிச்சிருப்பீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா மோர் தென் 13 years படிச்சிருப்பீங்க. இப்போ ஜாபுக்கு போகிறவங்கன்னாக்கா மோர் தென் 20 years படிச்சிருப்பீங்க. எதுக்கு படிக்கிறீங்க? வாட் ஃபார் வி ஆர் having the education to get job, having the education. What for we are having education? Is it only to get job? Many people don't make deliberate effort to develop their greatest asset. Okay, sir. What is the greatest asset? Yourself. தம்பி, இப்ப பதில் சொன்னேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய சொத்து என்ன தெரியுமா? நாலேஜ் சார். நோ, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வேற சொல்லுங்க. உங்க கையில இருக்கக்கூடிய பெரிய சொத்து எது? டைம். நோ. Money, sir. சுய சிந்தனை. சுய சிந்தனை. நோ. இல்ல, என்ன தெரியுமா உங்ககிட்ட பெரிய தெரியுமா? இல்ல உங்ககிட்ட பாத்தீங்களா, நீ யாருமே திங்க் பண்ணல அதை பத்தி. உங்ககிட்ட இருக்கிற பெரிய சொத்து எதுன்னு கேட்டா நீங்க தான். லைஃப். நீதான். You are Like me? Yeah, you yourself. Okay, sir. You. அதான் கேக்குறேன் பாருங்க. Is it not irresponsible to spend so much time in education without an effort to develop you? உன்னை நீ வளர்த்துக்காம, உன்னை நீ வந்துட்டு டெவலப் பண்ணிக்காம இருக்கிறது, படிக்கிறது எதுக்காக? வேஸ்டான. நீ படிக்கிறது மூலமா உன்னை என்ன டெவலப் பண்ணிக்க? சயின்ஸ் படிச்ச, ஹிஸ்ட்ரி படிச்ச, ஜியாகிரபி படிச்ச, தமிழ் படிச்ச, இங்கிலீஷ் படிச்ச. உனக்காக என்ன படிச்ச? உன்னை எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டேன்? இந்த இங்கிலீஷ், ஜியாகிரபி, தமிழ்லாம் படிச்சதுனால உங்ககிட்ட என்ன மாற்றம் ஏற்படுது? நீ உன்னை எப்படி, உன்னோட தரத்தை எப்படி உயர்த்திக்கணும்? How you have improved yourself? Can you tell? No, you cannot tell, because we have not improved ourselves by the education. Very important statement, please understand. By education, though you have spent 15-20 years, you are going to spend this many years, you are not going to improve yourself, you are not going to develop yourself. That's a pathetic situation. There are two educations. One should teach us how to make a living and the other how to live. வித்தியாசம் புரியுதா? லைஃப் எஜுகேஷன். நல்லா புரிஞ்சுக்காரங்க சொல்லுங்களேன். 2 எஜுகேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து வாழ்க்கையில நம்ம சாப்பாட்டுக்கு என்ன வழி,
அது ஒரு எஜுகேஷன் கொடுக்குது. எங்கேயாவது போயிட்டு வேலை செய்யணும், எங்கேயாவது இப்ப பையன் சொன்னால வேலை தேர்றதான் முக்கியம்னா. ஸோ வேலை எதுக்காக? காசுக்காக. காசு எதுக்காக? சாப்பிட்றதுக்காக. இன்னொரு எஜுகேஷன் தெரியுமா? ஹவு டு லிவ், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றது இன்னொரு எஜுகேஷன். ஓகே, நோயிங் அதர்ஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. நோயிங் அதர்ஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ். நோயிங் யுவர் செல்ஃப் இஸ் ட்ரூ விஸ்டம். மாஸ்டரிங் அதர்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த். மாஸ்டரிங் யுவர் செல்ஃப் இஸ் true power. ட்ரூ பவர். ஸோ உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் வந்துட்டு மிகச்சிறந்த, உலகிலேயே சிறந்த அறிவு அதுதான். உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கினாக்கா. இதுவே உன்னையே நீ மாஸ்டர் பண்ணிட்ட, அதாவது உன்னை நீ வந்துட்டு நீயே கரெக்டா வழி நடத்த போற, நீ உன்னை நீயே நடத்த போறனா அதான் உண்மையான பவர். ஓகே, ஓகே. இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல, அப்புறம் தமிழ்ல. There was a group of sheep in forest. They lived together. Somehow one old lion, it gave birth to a lion and immediately died. So that small lion, it was pathetic, it was helpless. So the sheep thought, why don't we take care of this lion? So it has taken the lion along with it, and that lion was all along with the sheep only, behaving like sheep, even started eating grass, behaving like the sheep, along with the sheep it is living. But all other sheep used to tell, you are looking very ugly, your color is different. So that lion was along with the sheep, but they are all teasing, you look very ugly, your voice is very ugly, like that they are all telling. So the lion felt very bad. But one day one lion was chasing these sheep. That lion saw the small lion was running along with the sheep. Surprised, it left the sheep and started chasing this small lion. It went to the lion and asked the small lion, why you are with the sheep? You are a lion. That small lion said, no, I am a sheep, I am not a lion. No, you are a lion. It is not accepting. You leave me, like that small lion was telling. That big lion, what it has done, it has taken the small lion to a water body, lake, and shown, see, you are looking different. Then the lion understood, I am not a sheep, I am a lion. With that, it created sound, so roared. So every animal in the forest afraid, like that it roared. Then the sheep are afraid of coming nearby this small lion. Only when it realized who it is, self-realization, this happened. So self-realization is very important. தமிழ்ல சொல்லணும்னா, ஒரு சிங்கம் வந்துட்டு ஒரு சிங்கக்குட்டியை போட்டுட்டு செத்து போச்சு. அந்த சிங்கக்குட்டியை வந்துட்டு தனியா இருந்தனால ஒரு ஆட்டு கூட்டத்துல வந்து அதையும் கூட வச்சு அந்த ஆடுங்க வளர்த்து வாழுதுங்க. அந்த சிங்கம் ஆடுங்க கூட இருக்கும். பட் ஆடுங்க வந்து அதை டீஸ் பண்ணும், கிண்டல் பண்ணும். என்ன நீ பாக்குறது அசிங்கமா இருக்கிற, உன்னோட குரல் நல்லா இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணுங்க. இதனால அந்த சிங்கத்துக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம், நம்மள இப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்களே. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் வந்து இந்த ஆட்டுக்கூட்டத்தை துரத்துது. அப்ப இந்த குட்டி லைனா அதுவும் கூட ஓடுது, ஃபாஸ்டா பயந்து ஓடுது. லைன் வந்து ஆட்டுங்களை விட்டுட்டு சிங்கத்தை மட்டும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துரத்தி வந்து சிங்கத்தை பிடிச்சி, நீ அந்த ஆடும் கூட ஓடுற அப்படின்னு கேட்டேன். சிங்கக்குட்டி சொல்லிச்சு, நானும் ஒரு ஆடுதான், என்னை விட்டுடு அப்படின்ச்சு. சொன்னமா, நீ ஆடு இல்லை, நீ சிங்கம் அப்படின்னு சிங்கம் சொன்னா இது கேட்க மாட்டேங்குது. நோ நான் ஆடுதான் அப்படின்னு. பெரிய சிங்கம் குட்டி சிங்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தண்ணி கிட்ட போய் காட்டுது, உள்ள பாரு, உன்னோட நிழலை பாரு. அதை பார்த்து சிங்கக்குட்டி புரிஞ்சுக்கிச்சு.
அதுக்கப்புறம் சிங்கம் ஒரு கர்ஜனை பண்ணுச்சு. அதை பார்த்து அத்தனை அனிமல்களும் ஃபாரஸ்ட்ல பயந்து நடுங்கிச்சுங்க. அந்த ஆடுலாம் கிட்டே வர பயந்துதுங்க. எப்ப நடந்தது? சிங்கம் குட்டி நான் சிங்கம்ன்றத உணர்ந்த அப்புறம் நடந்தது. புரியுதா? ஸோ திஸ் தான் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ எக்ஸாம் பத்தி ஸ்மால் ஜோக். டியர் போர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஐ எம் ஆல்சோ போர்ட் ஆஃப் எஜுகேஷன். ஒரு பையன் சொல்றான், they give me questions, I don't know. I give them answers, they don't know. ஸோ படிக்கிறது எதுக்காக? குவாலிஃபிகேஷனுக்காகவும் வேலைக்காகவும் மட்டும்தானா? இல்லை. முன்னாடி நான் பேசணுமே, அடல்ட்ஸ் வந்துட்டு டீனேஜர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க. Adults behave like teenager. They are not showing any outstanding or excellence. Why? Because they don't grow. There is a stagnation. They stuck at 18. They வயசு 70 இருக்கும், ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டி 18 வயசு மாதிரியே இருக்கும். இதனால அவங்க வளரல, அவங்களோட மைண்ட் லெவலில் வளரல அவங்க. இதுதான் காரணம். ஸோ என்ன படித்தாலும் என்ன குவாலிஃபிகேஷன் வந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் 18 வயசு பையன் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி every day is exam. Every day of life is exam. Every day either you pass or fail. It is a test of life. Every day is an opportunity to grow beyond your present barriers and circumstances. Every day is a chance to become a better person. நம்மள சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிற ஃபெயில் ஆகிறது தான் முக்கியம். ஸோ ஒரு நாளும் உனக்கு ஒரு நாளும் நீ இன்னும் நல்ல மனுஷனா உருவாக்குறதுன்னு ஒரு வாய்ப்பு. இப்போ இதெல்லாம் வச்சு நான் சொல்றேன். இப்போ நம்ம பேசுறது லைஃப்ன்ற எஜுகேஷனை பற்றி, நாட் அபவுட் ஸ்கூல் எஜுகேஷன். So what is your grade in the exam of life up to yesterday? Up to yesterday, நீ என்ன கிரேட்ல இருக்க? A, B, C, D, E. A தான் பெஸ்ட் கிரேடு, E வந்து ரொம்ப லீஸ்ட் கிரேட்னா உனக்கு என்ன கிரேட் போடுவ? வாட் இஸ் a grade for your seniors, parents, teachers? உங்க அப்பாவுக்கு என்ன கிரேட் கொடுப்ப? உங்களோட சீனியருக்கு என்ன கிரேட் கொடுப்ப? உங்க டீச்சருக்கு என்ன கிரேட் கொடுப்ப? டீச்சர் நல்லா வளர்ந்துருக்கிறாரா? மைண்ட் லெவலில் வளர்ந்துருக்காரா? டீச்சர் மாதிரி நடந்துக்கிறாரா? இல்லை அவரும் 18 வயசு பையன் மாதிரி நடந்துக்கிறாரா? அதை பேஸ் பண்ணி உண்டு என்ன கிரேட், வாட் இஸ் யுவர் கிரேட் அண்ட் வாட் இஸ் த கிரேட் ஆஃப் யுவர் டீச்சர், பேரண்ட்ஸ், சீனியர்ஸ். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு என்ன பண்ணணும்? உன்னோட லைஃபோட கிரேடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணணும். டு இம்ப்ரூவ் யுவர் லைஃப்ஸ் கிரேட், you have to make an action plan. We are responsible for what we are. Whatever we wish ourselves to be, we have the power to make ourselves. Swami Vivekananda. So இது எல்லாத்துக்கும் சரி என்னென்ன சொல்லிட்டீங்க, என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? You have to read. What you have to read? Books that challenge you, books that make you think. If you do this regularly, will put you above the rest. How I read, at least. So தமிழில் சொல்லணும்னா என்னோட ஒரே அறிவுரை இருக்கு, புத்தகங்களை படி. எந்த புக்கை? எந்த புக்கு ஒன்று சேலஞ்சு பண்ணுதோ அந்த புக்கை படி. எந்த புக்கு ஒன்று திங்க் பண்ண வைக்குதோ அந்த புக்கை படி. If you take responsibility for yourself, you will develop a hunger to accomplish your dreams. So let's read. Read to lead. Once you learn to read, you will be forever free.
எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்கிட்டாக்கா நீ ஃப்ரீ ஆயிடுவ. Find what you love and let it kill you. Find what you love and let it kill you. Now I am going to tell you 3 success mantras. With that we will close. Success mantra 1. Find what you love. Keep doing it. Is it find what you love? Keep doing it. Find what you love. Let it not kill you. Let it thrill you. The only way to do great work is to love what you do. Your work is going to fill a large part of your life. And the only way to be truly satisfied is to do what you believe is great work. And the only way to do great work is to love what you do. Success mantra 2. Love what you do. Difference you understand? First what I told is find what you love and do it. Next one is love what you do. Somehow you are in a job, start loving that job. Love what you do. Then you will find satisfaction in the work. It is not death that a man should fear, but he should fear never beginning to live. Do something instead of killing time, because time is killing you. Understand what I am telling? Do something instead of killing time, because time is killing you. Each and every day, one big scientist, one பெரிய அறிஞர், he told, each day you are walking towards the graveyard. இன்னும் தமிழ் என்னன்னாக்கா, தினம் தினம் நடந்து போயிட்டு இருக்கு பாரு, சுடுகாட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வர்றாரு? டைம் இஸ் கில்லிங் யூ. நீ வந்து தினம் 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 நடந்து 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 சுடுகாட்டை நோக்கி போயிட்டு கடைசி நாளைக்கு சுடுகாட்டை படுத்துக்கிற அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ அதனால நேரத்தை வீணாக்காம யூஸ்ஃபுல்லா பண்ணு, ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணு. மார்க் ட்வைன் சொல்றாரு, the fear of death follows from the fear of life. A man who lives fully is prepared to die at any time. ஒரு மனுஷன் ஃபுல்லா வாழ்ந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் எப்போ சாக ரெடியா இருக்கான். முழுமையா வாழ்ந்தவன் தான் ஐயோ நான் செத்துருவான்றது பயந்துட்டு இருக்கான். ஸோ சக்சஸ் மந்த்ரா 1 is find what you love and keep doing it. Success mantra 2 is love what you do for satisfaction. Success mantra 3 is death. Even if it is sure you go to heaven, you don't want to die to go there. என்ன சொல்ல வரேன் புரியுதாப்பா? அதாவது உன்னை வந்து யாரோ ஒருத்தர் உன்னை கூப்பிட்டு சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, கண்டிப்பா நீ செத்த உடனே நான் உன்னை ஹெவனுக்கு தான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னாக்கா நீ இன்னைக்கு சாக ரெடியா? நான் இப்போ வரமாட்டேன், நான் சொர்க்கத்துக்குலாம் போக மாட்டேன், சாகும்போது வந்துக்கிறேன் சொர்க்கத்துக்கு அப்படிதான் சொல்லுவேன். ஹெவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஈவன் தென் நோ ஒன் இஸ், யாருமே போக தயாரில்லை. even though heaven is a great place to live, no one is ready to die today to go to heaven. But someday you will gradually become old and fade away. Sorry, but it is true. Your time is limited. Don't waste your time. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னாக்கா சக்சஸ் மந்த்ரா 3ல யாரா இருந்தாலும்
அவன் கொஞ்சம் கொஞ்சமா சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் சுற்றி தான் போக போறான். ஆனா அதனால உன்னோட டைம் வந்து ரொம்ப லிமிட்டட். அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்து யூஸ் பண்ணு, வேஸ்ட் பண்ணாத டைமை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த 3 தான் சக்ஸஸ் மந்த்ராவை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டது. அதை சொல்லிட்டேன். நான் 4 மணிக்கெலாம் முடிக்கணும்னு நினச்சேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. நோ ப்ராப்ளம். இது கூட இன்னும் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒருத்தர் வந்துட்டு நார்மல் மேன், நம்மள மாதிரி ஒரு நார்மல் மேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் இன் இங்கிலீஷ், தென் இன் தமிழ். One normal man, he went to a Swamiji and told, Swamiji, I am not at all happy in life. What should I do to be happy? What should I do to be fulfilled? What should I do to be different? He asked me. Swamiji started speaking. Swamiji started telling, you should listen to. By the time this fellow started speaking, listen to young elder people. We should listen to Swamijis. We should listen to Bhagavad Gita. Like he started telling. Next, Swamiji started telling. Daily you should get up. He started before Swamiji finished. He started talking. Daily you should get up early in the morning. Go to this is something. He started like this. Everywhere he is interfering with the Swamijis. Swamiji was silent. Still he was telling. But this fellow was interfering. Finally, okay, now let us have a coffee. Swamiji told somebody there to bring a cup. So somebody brought a cup and one full jug of coffee. Swamiji started pouring coffee into the jug. Pouring. It started overflowing from the jug, from the cup. This man told, sir, stop, Swamiji, stop it. Why you are pouring now also? Already it is overflowing. Swamiji said, this is what your condition. You are already overflowing with your thoughts. So, you cannot take any more advice or any more guidance from me. Bye. Like that he said. தமிழில் சொல்லணும்னா, ஒருத்தன் சாமி கிட்ட போனான். சாமிஜி கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு அட்வைஸ் சொல்லுங்க, எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியல, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னா. சாமிஜி அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். நீ வந்து தினமும் காலையில் எழுந்திருச்சு, அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சான். காலை எழுந்திரிச்சு காலை கணக்கில் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே போனோம் என்னமா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது மாதிரி எந்த பாயிண்ட்டை எடுத்தாலும் இவன் பேச ஆரம்பிச்சான். இன்டர்ஃபியர் பண்ணுறான் நடுவில். சாமிஜி வந்து சொல்லி பார்க்குறாரு. அவன் எடுத்து மாறான். அவன் குறுக்குற பேசிகிட்டே இருக்கான். ஓகே போதும் அவனுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துன்னு சொன்னார். சீடர்கள் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவர் காஃபி எடுத்து கப்பில் ஊற்றுறாரு. ஊற்றி ஃபுல்லாகிட்டு அப்பயும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். காஃபி வழிஞ்சு கீழே போகுது. அந்த அட்வைஸ் கேட்க வந்தான். சார் சாமிஜி காஃபி ஃபுல்லாகிடுச்சு, காஃபி வெளியில் போகுது, வழியுது, நிறுத்துங்க. அப்போ சுவாமிஜி சொன்னார், இதுதான் உன் நிலைமையும். நீ வந்து ஆல்ரெடி உன்னோட தாட்ஸால் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்க. அதனால் உனக்கு எந்த அட்வைஸும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. நீ வந்து இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற உன்னோட தாட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ கேட்க முடியும், போக முடியும் அப்படின்னா. அது மாதிரி நான் இப்போ இந்த கதையை உங்களுக்கு ஏன் சொன்னேன்னா, நான் என்னவோ உங்களுக்கு ப்ரெசன்டேஷனை காட்டுறேன், சொல்கிறேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து அதை கேட்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வந்து அதை கேட்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இஃப் யூ ஆர் வித் யுவர் 100% தாட்ஸ், தென் யூ won't be able to listen to me or take my points. அதனால if you are overflowing already with your ideas, please come out of it. If you are going with the common sense, please come out of it. Make a difference. Stand out, make a difference. So I complete with this, and if you have any queries, any doubts,
You want to ask anything? You can ask me. In the way of chat box, please don't start speaking. என்னப்பா இது? How to get up early without miss? If you ask me like this, I will answer you in 2 ways. One is, என்ன பண்ணப்பா, 2 விதமா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம்ப்பா. ஒண்ணு வந்துட்டு, காலையில எழுந்திருக்கிறது நீ எதுக்காக எழுந்திருக்க போற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லு. எழுந்திருச்சு படிக்க போறியா, விளையாட போறியா, வேற ஏதாவது வேலை செய்ய போறியா, மெடிடேஷன் பண்ண போறியா, என்ன பண்ண போறேன்ட்டு ஒரு கொஸ்டின். படிக்கிறதுக்காக சார். படிக்கிறதுக்கு. ஓகே, ஆமா, ஸ்கூல் பையன் படிக்க தான் போறோம். வெரி குட். ஸோ நீ வந்து காலையில எழுந்திருக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோ டவுட். அது 2 விதமா நான் டீல் பண்றேன். ஒண்ணு வந்துட்டு, காலையில நீ எழுந்திருக்கணும்னு வச்சுக்கோயேன், ஜென்ரலா சொல்றேன். ஒரு அலாரம் வச்சுட்டு, அலாரத்தை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, இவன் போன்லயோ அலாரத்துல வச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்கலாம். அலாரம் சவுண்ட் பண்ணும்போது அதை வந்து நீ தூக்கத்திலே ஆஃப் பண்ணிட்டு பார்த்து தூங்கக்கூடாது, எழுதிக்கணும். இது யூஸ்வலா ஃபாலோ பண்றது. இதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு, பயாலஜிக்கல் கிளாக். உங்க எல்லாம் நிறைய பேர் விஜய்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னாக்கா, என்னை பத்தி பெருமை சொல்லலாம்னு வச்சுக்கிறேன். எனக்கு பெருமை சொல்லலை, பட் என்ன மாதிரி 1000 பேர் இருக்கேன். நான் எனக்கு எப்படின்னாக்கா, எக்ஸாக்டா மார்னிங் 5 o'clock, வெதர் நான் வந்து நைட்டு 12 மணிக்கு படுத்தினா 1 மணிக்கு படுத்தினா அதெல்லாம் கணக்கில்லை. காலையில் 5 மணிக்கு தூக்கம் விட்டு எழுந்தே ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக எழுந்துரும். எழுப்பி விட்டுறாங்க. எது எழுப்புது என்ன அது மாதிரி? இப்போ எப்படி யார் என்ன எழுப்பி விடுறாங்க அப்படின்னா, அது பயாலஜிக்கல் கிளாக். அது நம்ம பயாலஜிக்கல் கிளாக் எப்போ நம்ம எழுப்பி விடுவோம்? 2 விஷயம் பண்ணணும். ரெகுலராக அலாரம் வச்சு எழுந்து அந்த பழக்கத்தினாலே கூட நீ எழுந்திருக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரம். அதை விட அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. பிசிக்கலாக அலாரம் வைக்கிறது ஒன்று, பயாலஜிக்கல் கிளாக்னு. பயாலஜிக்கல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், உனக்கு வந்து வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன இருந்தோம், படிக்கணும்னுட்டோ இல்லை ஒரு சினிமா எடுக்கணும்னுட்டோ, அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒரு வெறி இருந்ததுனாக்கா அது ஒன்றும் தூங்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி உன உட்கார வச்சிடும், நீ வேலை செய்ய. இது அடுத்த பாயிண்ட். அதான் அப்துல் கலாம் சொன்னார்ல, தூங்கிக்கிட்டு காண்றது கனவு இல்லை, விழித்து கொண்டே கனவு காண்றவர். அதுதான் வந்துட்டு உன்னோட வயிற்றுல வந்து ஒரு எப்பொழுதுமே ஒரு நெருப்பு மாதிரி அதை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், உன்னை தூங்க விடாது. அதுக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முடிச்சுட்டே இருந்து சொல்லுவார். அப்படின்னா மறுநாள் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஒன்று அலாரம் வைக்கலாம், இல்லை பயாலஜிக்கல் கிளாக் ஒர்க் பண்ண வைக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி உண்மையாகவே உனக்கு ஒரு வெறி, உண்மையாகவே ஒரு கனவு இருந்தா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீ எழுந்திரிச்சு. வேற ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க, இல்லைன்னா நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதை சொல்லுங்க. வெரி குட். கதை சொல்லலாமா? ஒரு ரிவர், ஒரு ஆறு போயிட்டு இருக்குது. அந்த ஆத்துக்கு மேல, ஆத்துக்கு பக்கத்துல ஆத்தங்கரையில ஒரு மரம் இருக்கு. அந்த ஆறுனா ரொம்ப பயங்கரமான கங்கை மாதிரி ஆறு கிடையாது, சிம்பிளான ஒரு ஆறு. தண்ணி அப்படி தேங்கி நிற்கும், கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சு போகும், அந்த மாதிரி ஒரு ஆறு. அதில் ஒரு ஃபிஷ் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு. அந்த ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய மரம் இருக்கு பாரு, அந்த மரத்துல ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு வந்துட்டு மீனை பார்த்து கேக்குது, உன்னால அந்த உன்னோட வாழ்க்கையே வேஸ்ட், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு மீன் கேடுது. ஏன் அப்படி சொல்ற? உன்னால மரத்துல ஏறி வர முடியுமா? அந்த மரத்து மேல இருந்து பார்த்தாக்கா அந்த ஆத்தோட அழகு என்ன அழகு தெரியுமா? ஆறு பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்டே என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதெல்லாம் பார்க்கறது நீ கொடுத்து வைக்கல, நீ வாழ்க்கையே வேஸ்ட், யூஸ்லெஸ் நீ அப்படின்னு. மீனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவன் சொல்றது கரெக்ட் தான் போல இருக்கு, நம்மளால உண்மையாக மரத்து மேலே ஏற முடியல, நம்மளால எதையுமே பார்க்க முடியல, எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் நம்ம லைஃப்ல அப்படின்னு அது நினைக்குது. அப்போ அந்த வருத்தத்தோட உட்காந்துருக்குது அது மீன். அப்போ அங்கே வந்துட்டு
ஒரு பெரிய ஃபிஷ் இருக்கு. அது வந்துட்டு இந்த ஃபிஷ் இருக்குது, என்னாச்சு, ஏன் சேடா இருக்கு, என்னால் மரத்து மேலே ஏற முடியல, மரத்து மேலே இருந்து ஒரு வியூ என்னால் பார்க்க முடியல, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. யார் சொன்னது உங்ககிட்ட? அப்படி மங்கி தான் சொல்லிச்சு அப்படின்ட்டு. மங்கி வந்துட்டு மங்கியால கீழே இறங்கி வந்து இந்த நீர்ல நீச்சல் அடிக்க முடியுமா? தண்ணிக்கு அடியில போயிட்டு காத்து இல்லாம அங்கேயே இருக்க முடியுமா? அதால அது எவ்வளவு வேஸ்டான ஒரு ப்ராடக்ட், ஒன்று அதை பத்தி தெரிஞ்சுதான் அப்படின்னுச்சு. அப்பதான் மீன் யோசிக்கிறா, சொல்றது கரெக்ட் ஆச்சு, நான் பண்ணக்கூடிய வேலையை அதான் மங்கியால் பண்ண முடியாது, மங்கி பண்றது என்னால பண்ண முடியல. இது கதை எதுக்குனாக்கா, don't compare yourself with others and demotivate yourself. ஒன்னால ஒரு don't measure the success of a fish by measuring how it climbed the tree. ஃபிஷ்ஷால மரத்துல ஏறவே முடியாது, அப்ப ஃபிஷ் வேஸ்ட் முடிவு பண்ணிட்டு கூடாது. ஃபிஷ் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணணும். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், இதுதான் எழுதி சொல்ல வரேன். நீங்க எல்லாம் அங்க பாக்குறீங்க பாருங்க, விஜய் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இன்னொருத்தர் வீடியோல இருக்காரு பாருங்க. he is also a very knowledgeable person. Yes, sir. If any of you understood clearly, got the complete point, and it is going to change yourself for a successful path, I'll be the happiest person. If it is so, please share with me later. You can get my number from your organizers, and you can also speak to me. Okay? Sure, sir. Okay. See you all. See you all. Bye bye. Thank you so much, sir. Okay, thank you. Thank you, Lord.